வணக்கம். தேர்ன செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் வெடிப்பு, 60க்கும் மேற்பட்டோர் பலி. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 30ஆம் திகதி வரை விளக்கமறியல். ரணிலை பாதுகாப்பது அரசாங்கமே, பிரதி கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கரடினாறு போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற தவறுதலான வெடிப்புச் சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு கரடினாறு போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் தாங்கிய சீன நாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான கொள்கலன் ஒன்றே இவ்வாறு தவறுதலாக வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரடினாறு போலீஸ் நிலையத்திற்கு அருகில் 3 கொள்கலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த 3 கொள்கலன் தொடர்பிலும் பிரச்சினைகள் நிலவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன்களில் வெடிபொருட்கள் காணப்பட்டதனால் அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கொள்கலன்கள் போலீஸ் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் நிலவிய பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு குறித்த கொள்கலன்களை எடுத்துச் செல்ல சீன நாட்டு பிரஜைகள் இருவர் கரடினாறு போலீஸ் நிலையத்திற்கு கேப் வாகனம் ஒன்றின் வருகை தந்தனர். குறித்த சீன பிரஜைகள் ஒரு கொள்கலனை எடுத்துச் செல்ல முற்பட்ட வேளையில் கொள்கலன் வெடிப்பிற்கு உள்ளானதை அடுத்து அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏனைய 2 கொள்கலன்களும் தவறுதலாக வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வெடிப்பில் காயமடைந்த பலர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் காயமுற்றவர்களில் 49 பேர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த 9 பேரில் சடலங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்த மேலும் 4 கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் எஸ். முருகானந்தன் தெரிவித்தார். இதேவேளை 60க்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்த போதிலும் 25 பேர் வரையிலேயே உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் ஹுலுகல்ல தெரிவித்தார். இலங்கையின் சுகாதாரத்துறையில் அபிவிருத்தியை ஏற்படுத்த பூரண ஒத்துழைப்பை வழங்க ஈரான் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த ஈரானிய வர்த்தகத்துறை அமைச்சர் கலாநிதி சாசன் ஃபாரிக்கும் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இலங்கையில் கடந்த 74 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சுதந்திர சுகாதார சேவை தொடர்பில் ஈரான் சுகாதார அமைச்சர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இலங்கை போன்ற மத்திய பொருளாதார அபிவிருத்தி நாட்டில் மக்களுக்கு தேவையான கல்வி மற்றும் சுகாதாரம் இலவசமாக வழங்கப்படுகின்றமை சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் செயலென ஈரானிய வர்த்தகத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவது மற்றும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை வழங்குவது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த சிங்கள மக்கள் மட்டக்களப்பில் மீள குடியமர்த்தப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா பகுதியில் 1990ஆம் ஆண்டுக்கு முன் வாழ்ந்ததாக தெரிவிக்கப்படும் சிங்களவர்களே இவ்வாறு மீள குடியமர்த்தப்பட உள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். கடற்கரையை அண்டிய பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த சுமார் 120 குடும்பங்கள் இவ்வாறு மீள குடியமர்த்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிடுகிறார். இவர்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். குறித்த பகுதிக்கு அண்மையில் விஜயம் செய்த மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் அப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தற்காலிக குடியிருப்புகள் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். அமைச்சருடன் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெகநாதன், அமைச்சு செயலாளர் திசாநாயக்க, மீள்குடியேற்ற அமைச்சின் இணைப்பாளர் ரவீந்திரன், கோர்லைப்பற்று பிரதேச செயலாளர் கிரிதரன் ஆகியோரும் சென்றிருந்தனர். பேருவளை பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலியான சிறுவனின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.
மஹரகம போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர், 2 கான்ஸ்டபிள்கள் மற்றும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் 4 விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் நுகேகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தேசபந்து தென்னகோன் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேருவலை பகுதியில் நேற்று முன்தினம் போலீசாருக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது 8 வயது சிறுவன் உயிரிழந்தார். சிறுவனின் இறுதிக் கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொடுத்தது அரசாங்கம் என பிரதி கல்வி அமைச்சர் டிபி ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்க ஐக்கிய தேசிய கட்சியின் பல உறுப்பினர்கள் முன்வந்தார்கள். நாங்கள் அதனை தடுத்து நிறுத்தினோம். அதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க தனிமைப்படுத்தப்படுவார் என்பதேயாகும். ரணிலை பாதுகாத்தது நாங்கள்தான். அப்படி செய்யாது விட்டிருந்தால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாகியிருக்கும். மன்னாரிற்கு வரும் தென்பகுதி மக்களின் தொகை அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் உள்ள பிரசித்தமான பல பகுதிகளுக்கும் செல்லும் தென்பகுதி மக்கள் அங்குள்ள பிரசித்தமான சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகின்றனர். தென்பகுதி மக்களின் வருகையால் மன்னார் மாவட்டம் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடமாக மாறத் தொடங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக மன்னாரில் வியாபாரமும் களை கட்ட தொடங்கியிருக்கிறது. நாட்டின் தென்பகுதியிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் உல்லாச பயணிகளின் மன்னாருக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்கள் பலவிதமான வாகனங்களிலும் சிற்றூர்திகளிலும் வந்து செல்கிறார்கள். இவ்வாறு மன்னார் நோக்கி வரும் உல்லாச பயணிகள் இங்கு பிரசித்தி பெற்ற விளங்கும் சரித்திர புகழ்மிக்க ஒல்லாந்தர் நிர்மாணித்த கோட்டை, அல்லிராணி கோட்டை என்பவற்றையும் பார்வையிடுகின்றனர். அதேவேளை வரலாற்று புகழ்மிக்க மருதமடு தாயாரின் மடு தேவாலயம், புனித இரக்கினி ஆலயம், 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற திருத்தலமான அருள்மிகு திருக்கேதீஸ்வர சிவாலயம், முஸ்லிம் மக்களின் கப்பல் ஒலி தர்கா, தலைமன்னார் துறைமுகம், மாந்தை துறைமுகம், குஞ்சுக்குளத்தில் அமைந்துள்ள தொங்குபாலம், அருவியாற்று மேம்பாலம் என்பனவற்றை உல்லாச பயணிகள் கண்டுகளிக்கின்றனர். உயிரிழந்த மிக பெரிய திமிங்கிலம் ஒன்று புத்தளம் மாரவில தல்வில பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது. 2 வாரத்திற்கு முன்னர் உயிரிழந்த பெரிய திமிங்கிலம் கரையொதுங்கியுள்ளதால் குறித்த பகுதியில் பாரிய துர்நாற்றம் வீசுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த திமிங்கிலமானது கடலில் நடுப்பகுதியில் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்திருக்கலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 30 அடி நீளமுடைய இந்த திமிங்கிலம் தற்போது புத்தளம் மாரவில தல்வில பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் வெடிப்பு, 60க்கும் மேற்பட்டோர் பலி. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 30ஆம் திகதி வரை விளக்கமறியல். ரணிலை பாதுகாப்பது அரசாங்கமே, பிரதி கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. இத்துடன் திறந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.